பாருங்கள், இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜியாகிரஃபியில் டூரிசம், சுற்றுலா அப்படிங்கிற டாப்பிக்கு. இந்த டாபிக் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டென்ட்டில் பார்த்துடலாம். ஸோ இந்த கண்டென்ட் பாருங்கள். சாப்டர் நம்பர் 11 டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன். லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது டூரிசம் அப்படிங்கிறது. இது 7th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஜியாகிரஃபியில் இருக்குது. ஸோ இதுலேயும் நிறையா கொஷின்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷனில் கேட்ட மாதிரி டூரிசம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ். இப்போ இதோடைய பிடிஎஃப் வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ மோர் அப்படிங்கிற பிளேஸில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் சுற்றுலா அப்படிங்கிற பிடிஎஃப் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ இது வந்து எல்லா வகையில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் புக்கை எடுத்து தேடி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்க வேண்டிய பிளேசஸில் அப்படியே அக்யூமுலேட் பண்ணி இந்த நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இது வந்து கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிங்கன்னா குரூப் 4 டிஎன்பிசி, குரூப் 4 டெட்டு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்க தான் கேட்பாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்னா அதான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் டூரிசம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னது டூரிசம் அப்படிங்கிறது. ஸோ டூரிசம் இன் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி நேஷன்ஸ் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் டிரைவர்ஸ். ஸோ அதுவும் வந்து நம்முடைய ஜிடிபி க்ரோத் ஆகிறதுக்கு they contributing 5.22% to the national GDP and ranking 39th globally on the World Economic Forum's Travel and Tourism Development Index. ஸோ நம்முடைய பயணிகளின் எண்ணிக்கை, அதனுடைய அதிகரிப்பு, அதை மேம்படுத்துவது, அது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதார மன்றத்தின் சுற்றுலா வளர்ச்சி பட்டியலில் இந்தியா 39வது இடத்துல இருக்காமா. ஸோ அது எல்லாமே ஜிடிபி க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.22%. மொத்தம் 100% இந்த சுற்றுலாத்துறை மட்டுமே 5.22% கொடுக்குது. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனில் என்னென்ன சுற்றுலா தலங்கள் உள்ளது, அதே மாதிரி எப்படி அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்க்கலாம். இதோட நேம் இருக்கு இல்லையா, டூரிஸ்ட் அப்படிங்கிற நேம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரியன் அப்படிங்கிற பேரில் வந்திருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஓல்டு இங்கிலீஷுடைய வேடமா. ஸோ 24 மணி நேரத்திற்கும் குறையாமலும் ஒரு ஆண்டிற்கு மிகாமலும் தனது வழக்கமான சூழலிலிருந்து பயணிப்பது தான் அதனுடைய மீனிங். அப்போது இந்த ஆக்சுவலாக டூரிஸ்ட்டு அப்படின்னா நம்ம என்ன மீனிங்னா, இங்கேருந்து கிளம்பி ஒரு திருப்பதிக்கு போகிறதோ, இங்கேருந்து கிளம்பி ஒரு கன்னியாகுமரி போகிறதோ, அல்லது கொடைக்கானல் போகிறதோ, நீலகிரிஸ் போகிறதோ அப்படிங்கிறது கிடையாதாம்மா. நீங்கள் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு பனியனு, ஷர்ட்டு, இல்லாட்டி ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்புவானுங்க. 24 மணி நேரம் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடமா. அவங்க தான் டூரிஸ்ட்டு. நம்ம ஜஸ்ட் ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி. அப்போ டூரிஸ்ட்டு அந்த சுற்றுலா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சுற்றுலா கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஈர்ப்பு தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். accessibility எளிதில் அணுகும் தன்மை, அம்யூனிட்டிஸ் சேவை வசதிகள். இந்த 3 தான் முக்கியமான கூறுகள். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா A3 கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து A3 கான்செப்ட். அப்போது இந்த 3 காம்பனன்ட்ஸை வந்து A3 கோட்பாடு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அந்த ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்குறோம். அட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஈர்ப்பு தலங்கள். இந்த ஈர்ப்பு தலங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் அட்ராக்ஷன், இயற்கை ஈர்ப்பு தலங்கள். கல்ச்சுரல் அட்ராக்ஷன், கலாச்சார ஈர்ப்பு தலங்கள். இப்போ நேச்சுரல் அட்ராக்ஷன்னா என்னது? நேச்சராக இருக்கக்கூடியது எல்லாமே. என்னென்னா லேண்ட்ஸ்கேப், சரிங்களா, அதாவது நிலம் சம்மந்தப்பட்டது. சீஸ்கேப் அப்படின்னா கடல் சம்மந்தப்பட்டது. பீச்சஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்டு ஃபாரஸ்ட்.
இந்த கடற்கரைகள், காலநிலைகள், காடுகள் இது எல்லாமே வந்து இயற்கை ஈர்ப்பு தலங்கள். கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வேணால் ஹிஸ்டாரிக் மானுமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வரலாற்று நினைவு சின்னங்கள். அது இல்லாமல் அது அங்கே இருக்கக்கூடிய கண்காட்சிகள், அங்கே நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் கல்ச்சுரல் அட்ராக்ஷன். அதுக்கப்புறம் நேச்சராக வரக்கூடியது நேச்சுரல் அட்ராக்ஷன். இரண்டாவது கூறு என்னென்னா ஆக்சசிபிலிட்டி, எளிதில் அணுகும் தன்மை. இப்போ எளிதில் அணுகும் தன்மைனா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு பிளேஸுக்கு போகணும். இப்போ எக்ஸாம்பிள் கொடைக்கானல் போகணும் அப்படின்னா சாலை வசதி இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி பஸ்ஸோ அல்லது ரயில் போக்குவரத்தோ இருக்கணும், அல்லது நீர் வழியாக இருக்கணும், வான்வழியில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம போய் அங்கே ரீச் ஆகிற மாதிரி எளிதில் அணுகும் தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தலங்களாக இருக்கிறது தான் ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது அர்த்தம். மூன்றாவது கூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ். ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் யாராவது கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி, ஒரு பில்டர்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25, 30, 40 வீடுகள் இருக்கிற மாதிரி கட்டுறாங்கன்னு வச்சுக்கலேன். அந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பேசிக் அம்யூனிட்டிஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லலாம் இது எழுதி வச்சுருப்பாங்க, பேசிக் அம்யூனிட்டிஸ். அப்போ அடிப்படை சேவை வசதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை சேவை வசதிகள். இப்போ அடிப்படை சேவை வசதிகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே போய் தங்கினோம்னா எந்த ஒரு குறைகளும் இருக்காது, எல்லாமே பக்காவாக எனக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா அதுதான் வந்து அக்காமடேஷன்ஸ். ஸோ அக்காமடேஷன்ஸ் இட வசதி, அதாவது ஹோட்டல்ஸ், அந்த நீங்கள் தங்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் வந்து ஹோட்டல்ஸ் இருக்கணும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கணும், கேப்ஸ் இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி உணவகங்கள் தங்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி இருந்துக்கும், அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேயே தங்க வைக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம போவோம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளே தேடி சுற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுவோம், ட்ராவல் ஆர்கனைசர்ஸ் வேணும், ட்ராவல் ஆப்ரேட்டர்ஸ், ட்ராவல் ஏஜென்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இடத்த சொல்லலாம், நீலகிரிஸ் போகிறோன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீலகிரிஸ் போகிறோன்னா அங்கே வந்து ஹில்ஸ் ஏறி நம்ம போயிட்டோம். அங்கே போயிட்டு நான் வந்து பேசிக்கலி யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னா $1 நான் அந்த இடத்துல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கணும், பண்ண முடியணும். அந்த அந்த அக்சசிபிலிட்டி அந்த எல்லாமே எனக்கு இருக்கணும். அந்த இடத்துல பாஸ்போர்ட்டு, விசா ஏஜென்சிஸ் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி ட்ராவல் இன்சூரன்ஸ், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே அங்கே காணப்படணும். அப்படி இருந்தால் தான் அந்த 3 கூறுகள் இருக்கக்கூடியது ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டூரிசம்ஸ். ஸோ டூரிசம் சுற்றுலாவுடைய வகைகள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், டிஎன்பிசிலேயே இது கேட்டு வச்சுருக்கான். எப்படி கேட்டிருக்கான், சும்மா இப்படிலாம் கேட்க மாட்டான். வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் டூரிசம்ஸ் அப்படிலாம் கொஷின் வராது. நீங்கள் அப்படிலாம் எதிர்பார்த்துட்டே போக முடியாது. அவன் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பான். ஆனால் இதை நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சரை கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்றான், ஒரு பிளேஸை கொடுத்துட்றான், இது வந்து எந்த வகை சுற்றுலா அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ எக்ஸாம்பிள் சொல்லி இந்த சுற்றுலா வகையில் கேட்குறான். அதனால் நீங்கள் வந்து படுத்தாப்புலையோ தூங்கினாப்புலையோ ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இங்கே நீங்கள் படிக்கவே முடியாது. சின்சியராக நாளைக்கு ஒரு 10th எக்ஸாம் எழுத போகிறேன், நாளைக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறேன், நாளைக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன்னா எப்படி நம்ம சின்சியராக படிப்போமோ அது மாதிரி உட்காந்து படித்தா மட்டும்தான் ஏறும். சரிங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் டூரிசம்ஸ் என்ன அப்படின்னா, அப்போது அதனுடைய வகைகள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வகைகள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கை, சுற்றுலாவுடைய இயற்கை, அதனுடைய பயன்பாடு, அதனுடைய காலம், அது பயண தூரம், அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வகைகளை பிரிக்கிறாங்க. ஸோ ரிலிஜியஸ் டூரிசம், சமய சுற்றுலா. மீனிங் புரியும் உங்களுக்கு. ரிலீஜியஸ் டூரிசம்னா எக்ஸாம்பிள்லாம் சொல்ல தேவையில்லை. ஸோ திருப்பதி போகிறது, பழனி போகிறது, சமயபுரம் போகிறது, திருச்செந்தூர் போகிறது, இது மாதிரி அந்தந்த ரிலீஜன்ஸ்க்கு சம்மந்தம் உள்ள போகிறது. ஸோ கல்ச்சுரல் டூரிசம்ஸ், கலாச்சார சுற்றுலா, ஹிஸ்டாரிக்கல் டூரிசம்ஸ், வரலாற்று சுற்றுலா, ஈகோ டூரிசம், சூழல் சுற்றுலா, அட்வென்ச்சர் டூரிசம், சாகச சுற்றுலா.
அது இல்லாமல் ரீக்ரியேஷனல் டூரிசம்ஸ், பொழுதுபோக்கு சுற்றுலா. இது ஒவ்வொரு சுற்றுலாவிலையும் என்னென்ன இருக்குது, அதுக்குள்ளே அதோட எக்ஸாம்பிள்ஸோட நான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். காசி வாரணாசி பை இண்டூஸ், சரிங்களா? ஸோ ஜெருசலம் கிறிஸ்டின்ஸ், மெக்கா பை முஸ்லீம்ஸ். இதுலேயே வந்து நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது தெரிஞ்சு போச்சு. சமய சுற்றுலா, பில்கிரிமேஜஸ், சரிங்களா? பில்கிரிமேஜஸ்க்காக நம்ம வந்து போகிறது தான் இங்கே டெம்பிள் போகிறது, சர்ச்சு போகிறது, மாஸ்க்கு போகிறது. இது எல்லாமே வந்து ரிலீஜியஸ் டூரிசம்ஸ் ஈஸியாக சொல்ல முடியும். அடுத்து பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் டூரிசம்ஸ் அப்படிங்கிறது வரலாற்று சுற்றுலா. அப்படின்னா நம்ம போவோமா வரலாற்று சுற்றுலா? ஸோ இங்கேருந்து மகாபலிபுரம் போகணும். மகாபலிபுரம் தான் வரலாற்று சுற்றுலா. தாஜ்மஹால் போகணும், சரிங்களா? தாஜ்மஹால், பிரமிட்ஸ், எஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸ் எல்லாம் வரலாற்று சுற்றுலாவில் சேர்ந்தது. ஏன் இந்த வரலாற்று சுற்றுலா சேர்ந்தது அப்படின்னா, அது எப்படி இருக்குது? மியூசியம்ஸாக இருக்கணும், மானுமெண்ட்ஸாக இருக்கணும், ஆர்கியாலஜிக்கல் ஏரியாஸ், ஃபோர்ட்ஸ், டெம்பிள்ஸ் இப்படி இருக்கணும், சரிங்களா? நினைவு சின்னங்கள், அருங்காட்சியகங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதிகள், கோட்டைகள், வரலாற்று கோவில்கள், இது மாதிரி போகிறது தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் அப்படிங்கிறது. ஸோ மூன்றாவது பார்த்திங்கன்னா ஈகோ டூரிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈகோ டூரிசம்னா சூழல் சுற்றுலா. அதாவது இயற்கையாகவே இருக்கக்கூடிய தாவரங்கள் பார்ப்பதற்காகவும் விலங்குகளை பார்ப்பதற்காகவும் அப்படியே வந்து ஒரு என்வரன்மெண்டட் ஃப்ரெண்ட்லியாக வந்து சுற்றுறது. அப்படி எங்கே போகலாம் அப்படின்னா, அமேசான் மலைக்காடுகளுக்கு போகலாம், ஆப்பிரிக்கா வனப்பயணம் போகிறது, இமயமலை சிகரங்களுக்கு போகிறது. இப்போது நம்ம வந்து பக்கத்தில் எங்கேயாவது ஒரு 50 to 100 200 கிலோமீட்டர்ஸ் தூரமாக இருக்கக்கூடிய எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் போயிட்டு அந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மரங்கள் விலங்குகள்லாம் பார்ப்பது சூழல் சுற்றுலாவில் வரல, அது குறைவானதான். ஸோ பெரிய பெரிய இடத்த சொல்கிறாங்க அவங்க, இமயமலை மாதிரி, ஆப்பிரிக்கா வனப்பயணம் மாதிரி, அமேசான் மலைக்காடுகள் மாதிரி, அதே மாதிரி சில மலை ஏற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அது ஆக்சுவலி அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதான் முக்கியமானது. ஈகோ ஃப்ரெண்ட்லியாக எந்தெந்த டூரிசம்ஸ் நீங்கள் போகிறீங்களோ அதெல்லாம் வந்து ஈகோ டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமானது இருக்கும், இப்போ பாருங்கள், கேஸ்ட்ரானமி. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருவீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே கேஸ்ட்ரானமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக கேட்பான். எப்படி கேட்பான் அப்படின்னா, கண்டிப்பாக ஜியாகிரஃபியில் கேட்க மாட்டான். இது எங்கே கேட்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலாஜின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஒப்புமை அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. என்ன டாபிக் அது? ரீசனிங்கில் இருக்கக்கூடிய அனலாஜி. அந்த அனலாஜியில் அது கல்ச்சுரல் டூரிசம் அப்படின்னா எதை குறிக்கும்? கேஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி ஒரு இப்படி கொடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்களே. அதாவது ஒன்று கேட்டு லிஸ்ட்டு கொடுத்து ஒன்று கொடுத்துட்டு, அதே மாதிரி டபுள் லிஸ்ட்டு கொடுத்துட்டு இப்படி கொடுத்து திரும்பி கேட்பான். ஸோ இதுக்கு இது கொடுத்துருவான். இப்போ இதுக்கு என்ன அப்படின்னு கேட்பான், தான் அனாலஜி. அப்படி கேட்கும்போது இந்த கேஸ்ட்ரானமி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது கலாச்சார சுற்றுலா அம்சத்தை பற்றி சொல்லுவது தான் இந்த கேஸ்ட்ரானமி அப்படிங்கிறது. ஸோ அட்வென்ச்சர், ஸோ அப்படியே பயங்கரமாக அட்வென்ச்சராக இருக்கிறதுனால சாகசமாக இருக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு ஜெயிண்ட் வீலில் சுற்றுறது, ஜெயிண்ட் வீலில் பெரிய வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுற்றுறது. அதே மாதிரி வேறு இந்த மியூசியம், அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போகிறது, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு சில சாகசமாக இருக்கக்கூடியது, பயங்கர அட்வென்ச்சராக இருக்கக்கூடிய பார்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒண்டர்லா இல்லையா? ஒண்டர்லாலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து போய் பார்க்கணும். எக்ஸைட்டிங்காக இருக்கும். ரொம்ப அவுட்ரு பிளேஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனோம்னா எப்படி இருக்குங்க, ஒரு வித்தியாசமான ஃபீல் வரும். எப்படின்னா மேலேருந்து கீழே சல்லுன்னு ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும்போது எப்படி நம்மளுடைய ஹார்ட் பீட்லேருந்து எவ்ரிதிங் வந்து பயங்கர அம்யூஸ்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கை ட்ரைவ் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடியது. ஸோ பஞ்சி ஜம்பிங் இன் நியூசிலாண்ட், சரிங்களா? மவுண்டெய்னரிங் இன் தி பீக்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், அதே மாதிரி ராஃப்டிங் இன் பிரம்மபுத்திரா ரிவர் அட் அருணாச்சல பிரதேஷ். இதெல்லாம் வந்து அட்வென்ச்சர்
டூரிசமில் சேருது. அடுத்தது பாருங்கள், ரீக்ரியேஷனல் டூரிசம், பொழுதுபோக்கு சுற்றுலா. நம்ம பொழுது போகிற மாதிரி தான் கிளம்புறோம் இல்லையா, ஜாலியாக பொழுது போகணும். அப்போ பொழுது போகணுன்னா நம்ம போகிற இடம் இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் போகிறது, ஹில் ஸ்டேஷன் போகிறது, பீச்சுக்கு போகிறது, அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் வந்து இந்த ரீக்ரியேஷனில் வந்துடுது. ஸோ இது மாதிரி பிளேசஸ்க்கு போகிறது எல்லாமே என்ன அப்படி இருக்குன்னு பொழுதுபோக்கு சுற்றுலாக்கும். இந்த பொழுதுபோக்கு சுற்றுலாவில் எப்படி கிளம்புறாங்க பாருங்கள், ஆனுவல் ஹாலிடே டூரிசம். அப்படியே அது இந்த மே மாதத்தில் ஆண்டு விடுமுறை வந்ததுக்கப்புறம் கிளம்புறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. சில பேருக்கு இண்டஸ்ட்ரியல் டூரிசம்ஸு. ஸோ இங்கே இப்போ நிறையா இந்த ரயில்வே ரிலேட்டட் ரயில்வே கம்பெனிஸு அவங்களாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஜப்பானுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் 3 months ஜப்பானுக்கு போகணும், அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் போய் கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அது இண்டஸ்ட்ரியல் டூரிசம். சீசனல் டூரிசம், ஸோ பருவகால சுற்றுலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் டூரிசம்ஸ், வெளிநாட்டுக்கு போகிறது. குரூப் டூரிசம்ஸ் இருக்குது, அது ஒரு 10 பேர் சேர்ந்து போகிறது. ஸ்போர்ட்ஸில் இருந்தவங்களும் ஸ்போர்ட்ஸ் டூரிசம்ஸ், ஹெல்த் டூரிசம்ஸ், ஃபார்ம் அண்டு ரூரல் டூரிசம்ஸ். இத்தனை வகையான டூரிசம்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு சின்னதாக டூ யூ நோ அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. இன்பவுண்டு டூரிசம், அவுட்பவுண்டு டூரிசம், உள்வரும் சுற்றுலா, வெளி செல்லும் சுற்றுலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்வரும் சுற்றுலானா சொந்த நாட்டுக்குள்ளேயே சுற்றி வர்றது, அது வந்து இன்பவுண்டு டூரிசம்ஸ். ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெலாம் போனோம்னா அது வெளி செல்லும் சுற்றுலா, அவுட்பவுண்டு டூரிசம். சரி, ஓகே. இந்த டூரிசம்ஸ் அடுத்தது பாருங்கள், இன்டர்நேஷ்னல் டூரிசம், பன்னாட்டு சுற்றுலா. ஸோ பேரிலே தெரிஞ்சிருச்சு என்ன செய்ய போகிறோம். நம்ம பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு, விசா எடுத்துக்கிட்டு, ஃபாரின் கரன்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஏர் டிக்கெட் வாங்கி, ட்ராவல் இன்சூரன்ஸ் வாங்கிட்டு ஒரு கண்ட்ரிலேருந்து மற்றொரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகி நம்ம போவோம். ஸோ அப்படி மைக்ரேட் ஆகி நம்ம போனோம் அப்படின்னா அதான் வந்து இன்டர்நேஷ்னல் டூரிசம்ஸ், வெளிநாட்டுக்கெலாம் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவும் பார்த்துக்க, இது படித்து வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாமில் ஒரு முறை கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ விசா அப்படிங்கிறது என்ன? இது ஒரு டாக்குமெண்ட்டு தான். ஒரு நபருக்கு வழங்கப்படும் ஆவணம். எங்கே? வெளிநாடு சென்று மீண்டும் திரும்பி வருவதற்காக கொடுக்கப்படுவது விசா அப்படின்னு அர்த்தம். இதே வந்து டூரிஸ்ட் விசா தெரியும் நமக்கு, டூரிஸ்ட் விசா. ஸோ ரீக்ரியேஷன், சைட் சீயிங்காக போகிறோம். ஸ்டூடெண்ட் விசான் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் விசா, மெடிக்கல் விசான் இருக்குது. ஸோ மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறது. அடுத்தது பாருங்கள், சுற்றுலாவின் அடிப்படை காரணிகள், பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். என்னென்னா சுற்றுலா பயணிகள் வந்து கவரக்கூடியது வானிலை இல்லையா. இந்த ப்ளசண்ட்டு வெதராக இருக்கணும். வெதர் எப்படி இருக்கணும்? ப்ளசண்ட்டு வெதராக இருக்கணும். பார்க்குறதுக்கு, போகிறதுக்கு, வரத்துக்கு எல்லாமே நல்லதாக, ஒரு மனதுக்கு நிம்மதியாக இருக்கணும், இதமான வானிலை இருக்கும். அதே மாதிரி சீனரிக்கு வந்து அப்படி பியூட்டி, கண்கவர் இயற்கை காட்சிகளாக இருக்கணும். ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் மானுமெண்ட்ஸாக இருக்கணும். வரலாற்று மற்றும் பண்பாட்டு நினைவு சின்னங்களாக இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சுற்றுலா போகிறதுக்கு காரணிகள் எடுத்து பார்க்குறோம். இந்த காரணிகள் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம போக முடியும், இல்லாட்டி சுற்றுலாவே போக முடியாது, ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது. என்னென்னா லேண்ட் ஃபார்ம்ஸ். இப்போ லேண்ட் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டால் மவுண்டெயின்ஸை சுற்றி பார்க்குறது, பிளாட்டூஸ், சரிங்களா, கேனயான்ஸ் அப்படிங்கிறது ஆல் பள்ளத்தாக்குகள், வேலிஸ் பள்ளத்தாக்குகள், கேவ்ஸ் குகைகள், சர்க்ஸ் மணல் குன்றுகள், சாண்ட் டியூன்ஸ், சரிங்களா. அதே மாதிரி கோரல் ரீஃப்ஸ் அண்ட் கிளிவ்ஸ், இதெல்லாம் வந்து லேண்டு ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ வாட்டர்ஸ் பற்றி தெரியும் நமக்கு ஈஸியாக, என்ன இருக்கும், ரிவர்ஸு, லேக்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, கெய்சர்ஸ், ஸ்னோ கிளேசர்ஸ், வாட்டர் கரண்ட்ஸ் எல்லாமே. ஸோ வெஜிடேஷன்ஸும் தெரியும், ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட்ஸு, மூன்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ், இதெல்லாம் வந்து. அதே மாதிரி கிளைமேட், சன்ஷைனாக இருக்கணும், க்ளவுட்ஸ் இருக்கணும், அட்மைரபிள் டெம்பரேச்சர் இருக்கும், ரைன் அண்ட் ஸ்னோவாக இருக்கணும். அனிமல் லைஃப், ஸோ வைல்டு லைஃப்பும் ஹண்டிங் அண்ட் ஃபிஷ்ஷிங் நம்ம பார்க்குறதுக்கு லைக் பண்ணுவோம். வனவிலங்குகள் பார்க்குறது, வேட்டையாடுதல், மீன் பிடித்தலில் பார்க்குறது. செட்டில்மெண்ட் ஃபியூச்சர்ஸ், அதில் ஒரு டவுன்ஸ் இருக்கணும், சிட்டிஸு, வில்லேஜஸ்லாம் இருக்கணும். அதே மாதிரி கல்ச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வே ஆஃப் லைஃப், மக்களின் வாழ்க்கை முறை, ட்ரெடிஷன்ஸ், ஃபோக்லோர், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்,
நாட்டுப்புற வழக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குற மாதிரி போகணும். அதே மாதிரி டூரிசம் அட்ராக்ஷன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து எப்படி இந்தியாவின் சுற்றுலா ஈர்ப்பு தலங்கள் நம்மளை ஈர்க்கிறது அப்படின்னா, கண்ணை மூடிட்டு நிறைய காரணிகள் சொல்லலாம். சரிங்களா? முதல் காரணிகள் எடுத்துன்னா நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடியது அப்படின்னா கல்ச்சுரல் தான் முக்கியமானது. கலாச்சார பாரம்பரியத்தை மிக்க தான் நம்ம இந்தியாவே. அது எல்லாமே ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க. ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஸோ மரபுகள் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ரொம்ப கலர்ஃபுல் இருக்கக்கூடிய கண்காட்சிகள் இதெல்லாம் நம்மளை இழுக்கும். சிலது வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் சொல்கிறத விட லேண்டு அந்த ஸ்கேப் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வந்து நிலத்தோற்றங்கள் இறக்கமாக காணப்படுது. எஸ்டேட்ஸ்லாம் வந்து இறக்கமாக காணப்படும். அது பார்ப்பதுக்கு லைக் பண்ணுவாங்க. காலநிலை, சுற்றுச்சூழல், சாகச சுற்றுச்சூழல் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு லைக் பண்ணக்கூடிய பிளேஸ். அது இல்லாமல் மியூசியம்ஸ், அருங்காட்சியகங்கள் அதெல்லாம் போவோம். ஸோ மருத்துவ சம்மந்தப்பட்டது உள்ள உல்லாச பயணிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர்ந்து இழுக்கக்கூடியது முக்கியமானது. ரிலிஜியஸ் டூரிசம், சமய சுற்றுலாங்கிறது தெரியும் நமக்கு. என்னது, இது பில்கிரிமேஜ் ரிலேட்டடாக வந்து ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ்க்காக நம்ம வந்து போகக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். பொறுத்துக்கெல்லாம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஸோ ராமேஸ்வரம் தெரியும், நம்ம ஊர் தெரியும் இல்லையா. இதே வந்து அதர் ஸ்டேட்டு இந்தியாஸில் வேறு பிளேசஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காஞ்சிபுரம், வாரணாசி உத்தரப்பிரதேஷ், சாரநாத் உத்தரப்பிரதேஷ், அதே மாதிரி வைஷ்ணவ தேவி டெம்பிள் வந்து ஜம்மு காஷ்மீர், செயின்ட் ஃப்ரான்சிஸ் டெம்பிள் கேத்தட்ரல் வந்து கோவா, அமிர்த்சர் தெரியும் பஞ்சாப்பு, ஸோ மொனாஸ்டரிஸ் ஆஃப் லடாக் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில். ஸோ இந்த பிளேஸ்லாம் வந்து டூரிஸ்ட்டுக்கு இதமான பிளேஸ். அதே மாதிரி டூரிஸ்ட்லாம் தெரியும். ஸோ இயற்கை காட்சிகள் பார்ப்பதற்காக நம்ம போவோம். இப்போ நீங்கள் வந்து ஊட்டி, கொடைக்கானல்ஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து இயற்கை காட்சிகள் பார்க்குறதுக்காக தான் போவோம். அது மாதிரி சில பிளேஸ் இருக்குது, ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள்லாம் பார்க்குறதுக்காக ஒவ்வொரு பிளேஸில் போவோம். ஹில் ஸ்டேஷன்ஸ். ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ நம்ம இங்கே கண்ணை மூடிட்டு சொல்லலாம். என்ன, நமக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ், அது கிழக்கு தொடர்ச்சி மலை. லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. இது இல்லாமல் நமக்கு வந்து நிறைய ஹில்ஸ் உள்ளே இருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா உங்களுக்கு நிறைய ஹில்ஸ். ஸோ முதல்ல ஹில்ஸ் அப்படின்னு பார்க்க போனாலே ஹிமாலயன் ஹில்ஸு நமக்கு வந்து ரொம்ப பாதியாக. ஸோ சைனா, இந்தியா, கொஞ்சம் பாகிஸ்தான் டச் பண்ணுற மாதிரி பாதியாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிளேஸு ரொம்ப பிளேஸ் ஜம்மு காஷ்மீர் இல்லையா, அது ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மேகாலயெல்லாம் போய் சுற்றி பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு ஃபேமஸ். அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடியது, வெஸ்டர்ன் கட்ஸில் இருக்கக்கூடிய எடுத்துக்கிட்டோம்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. ஈஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கக்கூடியது ஆந்திர பிரதேஷ், ஒடிசா. இந்த 2 மாநிலம் மட்டும்தான் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடியது. அடுத்த பாருங்கள், இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னா கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் ஈஸி இல்லையா. ஊட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியாதா, கொடைக்கானல், ஊட்டி தமிழ்நாடு. ஸோ நைனிடால் மிஸ்ஸோரி அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரகாண்ட், டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால், குல்மார்க் ஜம்மு காஷ்மீர், ஷில்லாங் மேகாலயா, ஷிம்லா மணலி ஹிமாச்சல பிரதேஷ், மூணார் கேரளா, கேங்டாக் வந்து சிக்கிம். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதில் கேட்பாங்க, பொறுத்துக்களை கேட்பாங்க. ஸோ அது இருக்கக்கூடிய மேப்பை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ மேப்பை பொறுத்துரை பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அடுத்த இதுவும் பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறவங்க என்சிஆர்டி புக்லேயும் ஓப்பன் பண்ணி இதுக்கெலாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஐடிசி அப்படின்னா இன்க்ளூசிவ் டூர் சார்ட்டர். ஸோ இந்த அப்ரிவேஷனை படித்து வச்சுக்கணும். IATA இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், IATO இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ், டாய் ட்ராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி டா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு டூர் ட்ராவல் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன், அதே மாதிரி TTDC தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து
அப்ரிவேஷன்ஸ் படித்து வச்சுக்கணும். வேறு ஏதாவது இருந்தாலும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், நீர்வீழ்ச்சிகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது பார்க்குறோம். இது வந்து முக்கியமானது. இதுலேயும் கொஷின்ஸ் கேட்பாங்க. தாளையார் வாட்டர் ஃபால்ஸ், சரிங்களா? இங்கே வந்து என்னென்னா தமிழ்நாட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாளையார் நீர்வீழ்ச்சி. இது வந்து எப்படி இருக்குன்னா குதிரைவால் போல் இருக்கும். அதே மாதிரி ஜோக் நீர்வீழ்ச்சி. ஜோக் நீர்வீழ்ச்சி பொறுத்த வரைக்கும் பிரிவு நீர்வீழ்ச்சி ராஜா ராணி மற்றும் கிடி கர்நாடகாவில் உள்ள ஷிமோகா மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அப்போ நம்ம என்ன இங்கே தெரிஞ்சுக்கணுன்னா, அது குதிரைவாலாக இருக்குது, ராஜா ராணி அப்படிலாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் கேட்க மாட்டான். ஸோ தாளையார் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? திண்டுக்கல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஜோக் நீர்வீழ்ச்சி ஷிமோகா கர்நாடகாவில் இருக்குது. நோக்காலி காய் நீர்வீழ்ச்சி மேகாலயா இருக்கிற கிழக்கு காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி தலக்கோணம் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான பிளேஸு. அந்த மூலிகை செடிகள்லாம் இருக்கக்கூடிய பிளேஸ் இது. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி இது வந்து கேரளா திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அதான் வந்து இந்தியாவின் நயாகரா, படித்து வச்சுக்கோ. ஸோ இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படுவது எது? அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி திருச்சூரில் இருக்கக்கூடிய, திருச்சூர் கேரளமில் இருக்கக்கூடியது. இப்போ அடுத்த சாங்சுரிஸ், சரணாலயங்கள். அது வனவிலங்கு சரணாலயங்கள், பறவைகள் சரணாலயங்கள், அதை வந்து படிச்சுக்கணும். இது என்னன்னாங்கிறத இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டுக்காங்க. ஸோ முதுமலை வைல்டு லைஃப் சாங்சுரி வந்து தமிழ்நாடு. அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து டைகர், எலிஃபண்ட், பைசன், டீர். அதே மாதிரி காசிரங்கா நேஷ்னல் பார்க் அஸ்ஸாம், டைகர், டீர், பஃபலோ இருக்குது. ரந்தம்போர் நேஷ்னல் பார்க் ராஜஸ்தான், அங்கே இருக்கக்கூடிய டைகர் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். கன்னா நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேஷ், ஸ்வாம்ப் டீர். சுந்தர்பன்ஸ் நேஷ்னல் பார்க் வெஸ்ட் பெங்கால் டைகர். ஸோ கிர் நேஷ்னல் பார்க் குஜராத், லைசன்ஸ். அதே மாதிரி பாத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து கர்நாடகா. அதே மாதிரி பைசன், லேப்பார்டு, கவுர். பெரியார் நேஷ்னல் பார்க் கேரளா. கார்பெட் நேஷ்னல் பார்க் வந்து உத்தராகண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துகளை எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அனிமல்ஸ் என்ன அப்படின்னு ஏற்கனவே கேட்டு வச்சுருக்கான். இப்போ கேட்பான்னு சொல்லக்கூடாது, ஏற்கனவே கேட்டு வச்சுட்டான். அடுத்து பேர்ட் சாங்சுரியில் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது கூந்தான் குளம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி குமாரக்கோம் வந்து கேரளா. பாரத்பூர் வந்து ராஜஸ்தான். மயானி பேர்டு வந்து மகாராஷ்டிரா. அதே மாதிரி உப்பாலப்படு அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ். நால் சார்வோர் குஜராத். அதே நவாப்கஞ்ச் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ். இதுவும் வந்து படித்து வச்சுக்க முக்கியமானது. ஸோ பேர்ட் சாங்சுரியும் கேட்பான், அனிமல்ஸ் சாங்சுரியும் கூட கேட்பான். பீச்சஸ், ஸோ கடற்கரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7517 கிலோமீட்டர் லாங் கோஸ்ட் லைன் கொண்டது தான் நம்ம வந்து இந்தியா, சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் பீச்சஸில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷியன்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒரு பேக் வாட்டர் வர மாதிரி இருக்கக்கூடிய லகூன்ஸ் கேரளா. அதே மாதிரி பிக்சர்ஸ்கியூ பீச்சஸ் ஆஃப் கோவா சச் அஸ் Calangute, Agoda. The notable tourist destination, water sports activities. ஸோ இதெல்லாம் வந்து 7517 கிலோமீட்டர் வந்து கடற்கரை உள்ள ஒரு நாடு. இப்போ இந்த கடற்கரைகள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனுஷ்கோடி தமிழ்நாடு. வர்க்கலை கடற்கரை வந்து கேரளம். அதே மாதிரி தற்காலி கடற்கரை வந்து மகாராஷ்டிரா. ஓம் கடற்கரை கர்நாடகா. அகூதா வந்து கோவா. மராரி கேரளா. சில மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, பொறுத்துகளை கேட்பாங்க. தமிழ்நாட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு சுற்றுலா தலங்கள், சுற்றுலா ஈர்ப்பு தலங்கள், மருத்துவ சுற்றுலா, இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ரிலீஜியஸ் டூரிசம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இந்த ரிலீஜியஸ் டூரிசம் அப்படிங்கிற போது எங்கே போவாங்க? டெம்பிள்ஸ் தான் அதிகமாக போவாங்க, சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் ரீஜினுவேஷன் சொல்லுவாங்க.
இது வந்து இந்த ஸ்டேட் ஹஸ் ஹோம் அரவுண்ட் 33,000 ஆன்சியன் டெம்பிள்ஸ். 33,000 வந்து பழைய காலத்து கோவில்கள்லாம் இன்னும் இருக்காது. அதை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. அது ஒரு ட்ராவல். சரிங்களா? என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு தஞ்சை பெரிய கோவில், மதுரை மீனாட்சி கோவில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், காஞ்சிபுரம் உள்கோவில், வேளாங்கண்ணி மாதா கோவில் வந்து அடுத்து நாகூர் தர்கா. இதெல்லாம் வந்து இந்த பில்கிரிம்ஸ் போகக்கூடிய பிளேசஸ். அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், உதகமண்டலம், ஏற்காடு, குன்னூர், வால்பாறை வரிசையாக சொல்லிட்டு வரலாம். அதில் முக்கியமானது கொடைக்கானல், ஊட்டி. ஸோ என்னென்ன ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பார்த்துங்க. ஊட்டி த குயின் ஆஃப் ஹில்ஸ், ஏற்காடு த லேக் ஃபாரஸ்ட், ஏலகிரி 14 ஹேர்பின் பென்ஸ், கொடைக்கானல் பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன், அதோட பெட் நேம். கோத்தகிரி கிரீன் ஹில்ஸ், வெள்ளங்கிரி கைலாஷ் ஆஃப் தி சவுத், கொல்லி ஹில்ஸ் வந்து 70 ஹேர்பின் பெண்ட் இருக்காமா. ஆனைமலை ஹில்ஸ் டாப் ஸ்லீவ், மேகமலை ஹைவே மவுண்டைன்ஸ், ஜவாது வந்து நேச்சுரல்ஸ் ஹெவன்ஸ். இதையும் வந்து படித்து வச்சுக்கங்க, கேட்பாங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒகேனக்கல் சொல்லிட்டே போகலாம். ஒகேனக்கல் வந்து இங்கே இருக்குது தருமபுரி. கும்பக்கரை தேனி டிஸ்ட்ரிக். மங்கி ஃபால்ஸ் இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக். கிள்ளியூர் ஃபால்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய பிளேஸு, சேர்வராயன் ஹில்ஸில். குற்றாலம் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். ஆகாய கங்கை இல்லையா, ஆகாய கங்கை நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி சுருளி ஃபால்ஸ் அப்படிங்கிறது க்ளவுட் லேண்ட் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, மேகமலை ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா தேனியில் இருக்குது. ஸோ தமிழில் இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது த வைல்டு லைஃப் பேர்ட் சாங்சுரிஸ் எங்கெங்கே இருக்குது, முக்கியமானது கொடுக்குறாங்க. முதுமலை வைல்டு லைஃப் சாங்சுரி பார்த்துட்டு வந்தோம். பாருங்க என்ன இருக்குது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி. அதே மாதிரி முண்டாந்துறை இது வந்து திருநெல்வேலி. பாயிண்ட் கேலிமர் நாகப்பட்டினம். இந்திரா காந்தி வைல்டு லைஃப் சாங்சுரி வந்து கோயம்புத்தூர். காலக்காடு வைல்டு லைஃப் சாங்சுரி வந்து திருநெல்வேலி. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர்லேயே வந்து உங்களுக்கு நேம் வந்துச்சு அப்படின்னா ஈஸி. ஆனால் நிறையா வந்து ஆரம்பத்தில் டிஸ்ட்ரிக்ட் பேரில் வரல. ஸோ அதாவது பேர்ட் சாங்சுரி அப்படின்னா வாத்தான்குடி சிவகங்கை, காரைவேட்டை வந்து அரியலூர், வெள்ளோடு ஈரோடு, வேடத்தாங்கல் காஞ்சிபுரம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் இது வந்து பார்த்திங்கன்னா வேட்டாங்குடி பறவைகள் சிவகங்கை படிச்சிட்டோம்ல. இது படித்த வேடத்தாங்கல், வெள்ளோடு, காரை வெற்றி எல்லாம் பார்த்துட்டோம். நேஷ்னல் பார்க்ஸ் இதுவும் முக்கியமானது, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ கிண்டி நேஷ்னல் பார்க் சென்னை. கல்ஃப் ஆஃப் மன்னார் மேரின் பார்க் வந்து ராமநாதபுரம். இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் வந்து கோயம்புத்தூர். முக்கூர்த்தி நீலகிரிஸ், முதுமலை நீலகிரிஸ். ஸோ அடுத்தது பாருங்கள் பீச்சஸ். ஸோ தமிழ்நாட்டின் கடற்கரை அப்படின்னாலே முக்கியமானது மெரினா பீச் தான் இல்லையா. என்னென்ன பீச் இருக்குது பாருங்கள். கோவளம் பீச் ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜ். மெரினா பீச் செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பன் பீச். கன்னியாகுமரி வந்து மல்டி கலர்டு சேண்ட். ராமேஸ்வரம் வந்து வேவ்லெஸ் பீச். அதே மாதிரி ஏலியாட் பீச் சென்னை வந்து பியூட்டிஃபுல் பீச், ஆக்டிவ் இன் டே அண்ட் நைட். ஸோ எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் பொறுத்துகைக்கு தயாராகிக்கணும். சுற்றுலாத்தலில் இருக்கக்கூடிய சுற்றுலாலே வந்து என்வரன்மெண்டலாக போகக்கூடியது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸு, பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸு, ஸோ பொல்யூஷன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்துடும். ஸோ டாபிக் பொறுத்த வரைக்கும் சுமார் தான், சின்ன டாபிக் தான். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த டெம்பரரி விசிட்டர்ஸ்
ஸ்டேயிங் லெஸ் தென் 24 hours in the destinations which is called என்ன தெரியுமா, அதுக்கு பேர் டூரிஸ்ட் கிடையாது. 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு தற்காலிக பார்வையாளராக ஒரு பிளேஸுக்கு போனீங்கன்னா நீங்கள் டூரிஸ்டே கிடையாது. அதுக்கு பேர் என்னங்க, எக்ஸ்கரேஷனிஸ்ட். படிச்சுக்கோங்க, நான் படம் வச்சுக்கோ, எக்ஸ்கரேஷனிஸ்ட். ஸோ எக்ஸ்கரேஷனிஸ்ட் அப்படிங்கிறது எதை குறிக்கும் பார்த்துக்கோ, சுற்றுலா உல்லாச பயணி. பகல் முழுதும் பண்ணுவாங்க, நைட் ஆனால் போய் படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ கொஷின் நம்பர் 2 பாருங்கள். வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கிடையே நம்பிக்கை ஏற்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்ட தமிழ்நாடு சுற்றுலா கீழ் இயங்கும் அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா, ஸோ டிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. டிஎஸ்ஓ அப்படிங்கிறது டூரிஸ்ட் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ கொஷின் நம்பர் 3, இன்க்ரீஸ் இன் பெயின் லீஷர்ஸ் டைம் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் லீட்ஸ் டு விச் டைப் ஆஃப் டூரிசம். அது சுற்றுலா தொழிலாளர்கள், ஊழியர்கள் ஊதியத்துடன் கூடிய ஓய்வு நேர அதிகரிப்பு எந்த வகையான சுற்றுலா கொடுக்குது அப்படின்னா, மாஸ் டூரிசம், மக்கள் திரள் சுற்றுலா அப்படின்னு அர்த்தம். வெர் இஸ் த நாகர்ஹோல் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. அதே மாதிரி டிடிசிஏ இல்லையா, டிடிடிசிஏ. ஸோ தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் 1971 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் சுற்றுலா தலமான மகாபலிபுரத்தில் புகழ்பெற்ற குடவரை கடற்கரை கோயில் கட்டிய வம்சம் என்ன அப்படின்னா பல்லவா டினஸ்டி, பல்லவா வம்சம் தான் முக்கியமானது. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, அந்த லக்ஸுரிஸ் டூரிஸ்ட் கோல்டன் சேரியட் கனெக்ட்ஸ் தி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். ஸோ கோல்டன் சேரியட் என்ற ஆடம்பர சுற்றுலா எந்தெந்த மாநில சுற்றுலாவை இணைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா, கோவா, மறந்துடாதீங்க. ஸோ கோல்டன் சேரியட் அப்படிங்கிறது. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு ஈகோ டூரிசம்ஸ் இன் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்தியாவின் சூழல் சுற்றுலா இல்லையா, எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லி இருக்கக்கூடியது எங்கெங்க அப்படின்னா எந்தெந்த ஊரில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி ரெஸ்பான்சிபிள் ட்ராவல் அண்ட் என்வரன்மெண்டல் கன்சர்வேஷன். அதே மாதிரி கேரளாவில் உள்ள தென்மாலா இந்தியாவின் முதல் திட்டமிட்டப்படப்பட்ட சுற்றுச்சூழல் தளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து 1 மட்டும் சரியா 2 மட்டும் சரியா அப்படின்னா 2மே சரி, மற்றும் 1 மற்றும் 2 அதுக்கு வந்து துணை கேள்வியாக செயல்படுது. So which monuments in Tamil Nadu is traditionally known as seven pagodas by European sailors and serves as a prime heritage tourism site. இதுனா மகாபலிபுரம் சோர் டெம்பிள், கடற்கரை கோவில் தான் ஃபேமஸ் ஆனது. பாருங்க, பிரசாத் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the launched by Minister of Tourism focuses on specific segments of tourism infrastructure. பிரசாத் அப்படிங்கிறது இது எதுக்கு குறிக்குதுன்னா, பிரைமரி பில்கிரிமேஜ் அப்புறம் ஹெரிட்டேஜ் சுற்றுலா மையத்தை பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ். அப்புறம் டார்ஜிலிங் ஹிமாலயன்ஸ் ரயில்வே, நீலகிரி மவுண்டைன் ரயில்வே, அதே மாதிரி கல்கா ஷிம்லா ரயில்வே. ஸோ கலெக்டிவ்லி ரீஆர்கனைஸ்டு பை யுனெஸ்கோ வந்து எடுத்து அதை ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடிய அந்த சின்னங்கள் எது அப்படின்னா மவுண்டைன் ரயில்வேஸ் இதை வந்து எதுவுமே மாற்றாமல் வச்சுருக்காங்களாம். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு தி மெடிக்கல் டூரிசம் இன் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்குறாங்க. மெடிக்கல் டூரிசம் இன் இந்தியா. ஸோ இந்தியா ஆஃபர்ஸ் த மெடிக்கல் விசா, அது மெட் விசாஸ் ஸ்பெஷலி ஃபார் ஃபாரின் நேஷ்னல்ஸ் சீக்கிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இது ஆன்சரா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு ஆன்சர் வந்து NABH நேஷ்னல் அக்ரெடிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைட்ஸ் இட்ஸ் எ நோடல் ஏஜென்சி ஃபார் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். இது எது சரி அப்படின்னா, விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் எபோ இஸ் ஆர் கனெக்ட் அப்படின்னா போத் 1 and 2 கரெக்ட்.
1 மற்றும் 2ம் என்னதுங்க, அதுக்கு வந்து ஆன்சராக கொடுக்குதாங்க. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, விச் சீன் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ட்ரெடிஷ்னலி ரெஃபர்ட் டு அஸ் பிரின்ஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்? அது மலைவாழ் இடங்களின் இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் எதுனா கொடைக்கானல், மறந்துடாது, ஊட்டி கிடையாது. அதே மாதிரி இந்த வேர்ல்டு ஃபேமஸ் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் which are premier cultural tourism landmarks in India are located which state? Maharashtra. அதே மாதிரி விச் ஸ்டாச்சுட்டரி பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடினா என்ன, அது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஸோ கீழே உள்ளது எது வந்து சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே ஒரு அமைப்பு பாருங்கள், ஆர்டிஎஸ்ஓ, ஐஆர்சிடிசி, ஸோ காண்டோர், கிரைஸ். இல்லை ஐஆர்சிடிசி எல்லாத்துக்கும் தெரியும், அதுதான் ஆன்சராக இருக்குது. ஐஆர்சிடிசி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் தி ஃபேமஸ் டூரிசம் ஈவெண்ட்ஸ் அண்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். புகழ்பெற்ற சுற்றுலா நிகழ்வுகள் அவற்றின் அந்தந்த மாநிலங்களின் பின்வரும் இணைகள். ஸோ ஹார்ன்பில்ஸ் ஃபெஸ்டிவல் நாகாலாந்து, சங்கை ஃபெஸ்டிவல் மணிப்பூர், அதே மாதிரி கஜூரா நடன விழா ஒடிசா. இதை பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, புகழ்பெற்ற சுற்றுலா நிகழ்வுகள் மற்றும் அவற்றின் அந்தந்த மாநிலங்கள் பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க அப்படின்னு கேட்டு கீழே கொஷின் கேட்டிருக்குது. விச் ஆர் தி ஃபாலோயிங் பேர்ஸ் கிவன் எபோ ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு? எது வந்து கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இருக்கக்கூடியது நாகாலாண்டுங்கிறது கரெக்ட் தான். அதுக்கப்புறம் சங்கை ஃபெஸ்டிவல் வந்து மணிப்பூர், அதுவும் கரெக்டு. இது தான் தெரியல, ஒடிசாவில் கஜூரா நடன திருவிழா ஒடிசா கிடையாது போலுக்கு. ஸோ இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களே எடுத்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. டெஸ்ட்டு ரெகுலராக எழுதுங்க, டெஸ்ட்டு எழுதாமல் ஏமாற்றாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.